அவரோட ஆட்சியை நீங்க பேசணுன்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் சொல்றத முதல்ல நிறுத்துங்க. இதனால்தான் விஜய் அவர்கள் இது மாதிரியான கட்சிகளை தவிர்த்து இருக்க வேண்டும். இந்த ஆட்சி தொடரணும். ஏன் தொடரணும்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தீர்மானிக்கட்டும் இது நல்ல ஆட்சியோ கெட்ட ஆட்சியோன்னு சொல்லிட்டு ஒரு பாடலோ இல்ல ஒரு வசனமோ தீர்மானிக்க கூடாது. இதனால திரும்பியும் விஜய தே வாண்ட் டு பாக்ஸ் ஹிம் அண்டர் இது டிஎம்கே 2.0 அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. டிஎம்கே 2.0 இருக்கிறதுக்கு எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லையே. அவர் அறுவடை செய்த வாக்குகள் இந்த திராவிட கலாச்சாரத்துக்கு எதிராக, குறிப்பிட்டு திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா அவரை எதிர்த்து அவருக்கு எதிராகத்தான். அதனால்தான் விஜய் எங்கேயோ டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டாரோன்னு நான் ஃபீல் பண்றது. ஒருவேளை திமுகவே இவங்களை அந்த சைடுக்கு அனுப்பி வச்சாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சமும் இருக்கு. தேவையானப்ப ஃபியூஸை பிடிங்கலாம் போய் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கூட அமைச்சிருக்காங்க. இல்ல இதை இன்னொரு திராவிட மாடலாவே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கலாம். இளையபாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏத்துட்டாரு. பதவி ஏற்கும் போதே சர்ச்சை ஆரம்பிச்சுட்டு தான் ஏற்கிறாரு. அதாவது வந்தே மாத்திரம் எப்ப பாடணும், அதாவது தமிழ் தாய் வாழ்த்து எப்ப பாடணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அவர் எழுப்பினா கூட கூட்டணி கட்சிகள் எல்லாமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே மிகப்பெரிய செக்கா என்ன அவருக்கு? இது செக்கா இல்ல புக்கான்றது அதாவது செக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் அவங்களே புக் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் கண்ணு முன்னாடி. இதெல்லாம் தேராத கேசுங்க, இதை வச்சுட்டு நம்ம ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தே ஆர் புக்கிங் தெம்செல்ஃப். அப்படிதான் நான் பாக்குறேன். சரி, வந்தே மாதரம் பாடக்கூடாது, ஒருவேளை லாங் லிவ் மாவ் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாமா, இல்ல அவர் லீடர் கிம் அப்படின்னு சொல்லி பாடலாமா? ஒருவேளை அப்படி பாடணும்னு அவங்களுக்கு சிந்தனை இருந்தா இந்திய அரசியல் சாசன சட்டத்துல வந்தே மாதரத்துக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து இந்தியாவின் நேஷனல் சாங், தேசிய பாடல் என்பது வந்தே மாதரம் தான். ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட ஒரு தலைமுறை இருக்கிறவங்களுக்கு காலையில ஒலிக்கும் போதே வந்தே மாதரம் ஒலிக்கும். வந்தே மாதரம் அது ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை அது வந்தே மாதரம்னா என்னோட வரக்கூடிய தலைமுறைகள் நீடூடி வாழ்கன்னு சொல்லி அர்த்தம். என்ன தவறு இருக்குதுல? சரி, அது போனா போது. சுபலாம் சுஜலாம் மலையஜ சீசலாம் சீதலாம் சஷ்ய சாமலாம் மாதரம், அதாவது பொலிவோட, திறனோட, எழுச்சியோட என்னோட அடுத்த தலைமுறை இருக்கணும். ஒருவேளை இதுல இவங்களுக்கு எல்லாம் ஒவ்வாத ஒரு வார்த்தையோ? சமஸ்கிருதம்ல சார் சொல்லப்படுது. சரி, அது சமஸ்கிருதம், நான் ஒத்துக்கிறேன். சில பேர்களை சொல்றேன், அது எந்த மொழின்னு நீங்க சொல்லுங்க. பாலகிருஷ்ணன் என்ன மொழி? பாலா அப்படின்னா குழந்தை, கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணரோட பேரு, அதுவும் சமஸ்கிருதம். இல்ல இன்னொரு பேரு நான் சொல்றேன், சீதாராம் யெச்சூரி, அது என்ன மொழி? சீதையின் ஹஸ்பண்ட் பேர் ராமன், சீதாராமன், அது என்ன மொழி? ஜாதிய புறந்தள்ளினவரு, மதத்தை புறந்தள்ளினவரு, எல்லாத்தையும் புறந்தள்ளினவர், வீட்டு பேரையும் ரீட்டைன் பண்ணிட்டாரு ஆந்திரால. அவர் பிலாங்ஸ் டு ஆந்திரா, விஜயவாடா பக்கத்துல. ஆனா யெச்சூரி என்ற ஒரு வீட்டு பேரை மாத்திரையும் ரீட்டைன் பண்ணிட்டாரு. இதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமோ? சண்ட்ர ராஜேஸ்வர் ராவ் அவங்க தலைவர் பேரு. சண்ட்ரன்றது அவங்க வீட்டு பேரு. நிஜமான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுறவங்க முதல்ல அவங்க வீட்டு பேரை விட்டுட்டோம். சரி, இப்ப அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வந்தே மாதரம் பாடுறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது ஏன் முதலாவதா பாடுனீங்க, தமிழ் தாய் வாழ்த்தை ஏன் மூணாவதா பாடுனீங்கன்றதான் பிரச்சனை. நல்ல கேள்வி. இந்தியால வெள்ளைக்காரர்களுக்கு சிம்ம சொப்னமாக இருந்த ஒரு வார்த்தை மந்திர சொல். அந்த மந்திர சொல் முதல்ல வந்தே மாதரம், அடுத்து ஜெய்ஹிந்த். இது ரெண்டுத்தையும் வெறுக்கிற எந்த கட்சிகள் இருக்கிறதோ அது இந்தியாவை புறக்கணிக்கும் கட்சிகள், இந்திய ஒருமைப்பாட்டை புறக்கணிக்கும் கட்சிகளாகத்தான் பார்க்கப்படும். சுப்பிரமணிய சிவால இருந்து, மகாகவி பாரதியில இருந்து, வாஞ்சிநாதன்ல இருந்து, வஉசி கப்பலோட்டிய தமிழன்ல இருந்து, காமராஜ் வரை, ஏன் பக்தவச்சல முதலியார் வரை. சரி, அதே ஸ்டேஜ்ல மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருந்தார். அவர் வந்தே மாதரம் பாடினதுக்கு இது வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட இருந்து ஏதாவது மறுப்பு வந்திருக்கா? இது பாடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சார். கரெக்ட். ஆமா. ஏன், எதனால? ஏன்னா பார்லிமெண்ட் செஷன்லயே ஸ்டார்டிங்லயே வந்தே மாதரம் பாடப்படும். உன் ஆல் இண்டியா ரேடியோலயும் வந்தே மாதரம் பாடிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் எதிர்த்திருக்க வேண்டியது தானே? காங்கிரஸ் எதிர்க்கலையே. எங்கேயோ ஏதோ ஒரு ஓரத்துல இன்னும் அவங்களுக்கு அந்த தேசிய சிந்தனை, தேசிய கண்ணோட்டம் ஒட்டிட்டு இருக்கிறதுனால தான் அதை எதிர்க்க மாட்டாங்க. அந்த ஒரு பாட்டு, அந்த மந்திர சொல் என்பது, அந்த வந்தே மாதரம் என்ற மந்திர சொல், வெள்ளைக்காரன் பேன் பண்ண சில வார்த்தைகள்ல சிலருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டான், சில வார்த்தைகளை தடை பண்ணான். அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை வந்தே மாதரம். யாராவது வந்தே மாதரம் ரோட்ல இன்னொருத்தரை பார்த்து சொன்னாங்கன்னா அவன் வந்தே மாதரம் 2 பேரும் கைது செய்யலாம். அப்போ பாசிச அந்நிய கைக்கூலிகள், இன்னும் சொல்ல போனா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அடிவேரடிகள் என்று
மற்றவர்களை அழைக்கும் இவர்கள் வந்தே மாதரத்தை வெறுப்பதாலோ இல்லை வந்தே மாதரத்தை வேண்டாம் என்று சொல்வதாலோ யார் பாசிச சக்திகள், யார் வெள்ளைக்காரர்களின் அடிவரடிகள் என்று மக்களுக்கு புரிய வைத்து விட்டனர். இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் அதை பத்தி ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்கா? 150வது வருஷம் இந்தியா இந்தியாவோட அந்த வந்தே மாதரம் என்ற பாட்டை கொண்டாடிட்டு இருக்கோம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதின பாட்டை. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட சுற்றறிக்கை. 2வது விஷயம், பதவியேற்பு விழா என்பது ராஜ்பவன் கவர்னரின் தலைமையில் நடக்கிறது. விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றால் கூட அது ராஜ்பவனோட விழா. ராஜ்பவனின் சட்டத்திட்டத்துக்கு அதற்கு பொருந்தியவாறு தான் அந்த விழா நடத்தப்படும். அரசாங்கத்தோட சுற்றறிக்கை, மத்திய அரசோட சுற்றறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்தே மாதரம் இசைக்கப்படணும், நெக்ஸ்ட் இந்த தேசிய கீதம் ஜனகணமன இசைக்கப்படணும்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்திய அரசியல் சாசன சட்டத்துல, நான் சொல்றது கான்ட்ரவர்ஷியலா கூட இருக்கு, இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அந்தந்த மாநில பாடல்களுக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? ஆந்திரால இருக்கு, மா தள்ளி தெலுங்கு தள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அது இங்க தமிழ்ல நீராறும் அந்த இதுல ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் எப்ப வந்தது? டு ரீடைன் யுவர் ஐடென்டிட்டி, தி ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். உங்களோட தனித்துவத்தை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க உங்களோட மொழியை பாராட்டுறதோ மொழியை தூக்கி வச்சு பேசுறதோ தவறு இல்லை, அது சரி. ஆனா உங்க மொழியை தூக்கி வச்சு பேசுறதுக்கும் உங்களை தனி இனமா காட்டிக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாம் இந்தியர்கள். பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு போல எல்லாருமே இங்க இருக்கிற வந்தே மாதம் எதிர்க்கிறவங்க கூட பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு போறவங்க, அவங்களுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க யூஸ் பண்ற நாணயத்துல இருக்கிறது சத்தியமேவ ஜெயத்தே தான், வாய்மையே வெல்லும்னு இல்லை. எல்லா தமிழ்நாட்டுல வாய்மையே வெல்லும் இருந்தாலும், ஆந்திரால அவங்களோட மொழியில அவங்க எழுதி வச்சிருந்தாலும், கன்னடத்துல அவங்க மொழியில எழுதி வச்சிருந்தாலும், கேரளால அவங்க மொழியில எழுதி வச்சிருந்தாலும், ஆனா கரன்சியில இருக்கிற ஒரே வார்த்தை சத்தியமேவ ஜெயத்தே. போன ஆட்சி அந்த ரூபாவோட இதை கூட மாத்தி நாங்க ரூ அப்படின்னு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் எடுத்து வந்தோம். ரூன்னு நீங்க போடலாம், கரன்சியில மாத்த முடியுமா? எல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் இவ்வளவு பெரிய, அதாவது முதல் தேர்தலிலேயே அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே இவ்வளவு பெரிய வாக்கு போட்டு, அதாவது 35% மேல வாக்கு போட்டு அவரை அரியணை ஏற வைத்தது திரும்ப இன்னொரு தேசிய சிந்தனைக்கு மாறான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு அல்ல. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவராகவும் விஜய் இருப்பார் என்ற ஒரு அச்சம் நமக்கு வேண்டாம். பட் இங்க கேள்வி என்ன எழுதுனா சார், ஃபர்ஸ்ட் நான் இந்தியன்னு சொல்லவா இல்ல ஃபர்ஸ்ட் நான் தமிழன்னு சொல்லவா? அதுதான் சார் ஆக்சுவலா அங்க எதிரொலிக்குது. ஏன்னா நீங்க வந்தே மாதரம் பாடல் போடுங்க, வேணான்னு சொல்ல, ஆனா எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் வந்தே மாதரம் அப்படின்னு பார்த்தா ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இஸ் டிசைடட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தட் ஆஃப் தி கவர்னர். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்ல 72 71க்கு அப்புறம் வந்த பாடல், 72 71க்கு அப்புறம் 72 73 வந்த பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்ல 1950 அதாவது அரசியல் சாசன சட்டம் வரும்போது, அதுக்கு முன்னாடியே இந்திய சுதந்திரம் வாங்க வரும்போதே அது அரசாங்க ரீதியாக, சட்ட ரீதியாக, அரசியல் சாசன சட்ட ரீதியாக நம்ம சட்ட அமைப்பிலேயே இருக்கக்கூடிய பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமா? வேற எங்கேயும் இந்த பிரச்சனை எழலையே. சரி, நான் என்ன கேக்குறேன், திரு விஜய் அவர்கள் இதை பத்தி ஏதாவது கருத்து தெரிவிச்சாரா? ஆதவர்ஜுனா அவரோட கம்பல்ஷனுக்கு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது தோழமை சுற்றுன்னு சொல்லாமா, இல்ல திமுகவில் இருந்து வந்த ஸ்லீப்பர் செல்களின் அச்சம் என்று சொல்லலாமா? ஸ்லீப்பர் செல்கள் மீது கொண்டுள்ள அச்சம்னு சொல்லலாமா? சார், அவருக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அவரை பத்தி, அவரோட ஆட்சியை நீங்க பேசணுன்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் சொல்றத முதல்ல நிறுத்துங்க. இதனால்தான் விஜய் அவர்கள் இது மாதிரியான கட்சிகளை தவிர்த்து இருக்க வேண்டும். சார், அப்படின்னா இப்ப ஆரம்பத்திலேயே செக் வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப கடைசி வரைக்கும் 5 வருஷம் இதே மாதிரி தான் சார் குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்ப ஆட்சி கவிழ்னே தெரியாது சார். இந்த ஆட்சி கவிழக்கூடாது, கவிழாது. இந்த ஆட்சி தொடரணும். ஏன் தொடரணும்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தீர்மானிக்கட்டும் இது நல்ல ஆட்சியோ கெட்ட ஆட்சியோன்னு சொல்லிட்டு. ஒரு பாடலோ இல்ல ஒரு வசனமோ தீர்மானிக்க கூடாது. திராவிடம் வேண்டாம் என்று உதறி தள்ளிய பிற்பாடுதான் தமிழகம் வேண்டும் என்று தீர்மானம் எடுத்துள்ளார்கள் மக்கள். சோ தமிழகம் வேண்டும், தமிழர்களின் வாழ்க்கையும் தமிழகத்தின் வெற்றியும் அவர்களுக்கு தேவை என்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அதனால்தான் திராவிடத்தை ஒதுக்கி தள்ளி இருக்காங்க. திராவிடமே வேணான்னு சொல்லும் போது இந்த ஒவ்வாத புறந்தள்ளிய
தேசத்துக்கு நலனுக்கு எப்பொழுதுமே ஒரு முட்டுக்கட்டையாக இருந்த சித்தாந்தங்களை ஏன் நாம் கடைபிடிக்க வேண்டும்? மரபுன்னு எடுத்துக்கிட்டாலும் தமிழ் தாய் வாழ்த்து வந்தது 70கள்ல தான். சட்ட ரீதியில எடுத்துக்கிட்டாலும் அது லேட்டரா தான் வந்தது. இது எனக்கு தெரிஞ்சு தேவையற்ற ஒரு சர்ச்சை. இதனால திரும்பியும் விஜய தே வாண்ட் டு பாக்ஸ் ஹிம் அண்டர் இது டிஎம்கே 2.0 அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. டிஎம்கே 2.0க்கு இருக்கிறதுக்கு எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணிருக்க தேவையில்லையே, என்ன தேவை இருக்கு? அவர் அறுவடை செய்த வாக்குகள் இந்த திராவிட கலாச்சாரத்துக்கு எதிராக, குறிப்பிட்டு திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக அவர் அறுவடை செய்த வாக்குகள். சோ அந்த வாக்குகளை அறுவடை செய்து அந்த கோட்பாடை எதிர்த்து சார் இந்து விரோதம், தேச விரோதம் என்ற 2 கொள்கைகளை தூக்கி பிடித்த கட்சிகள் இன்று நிராகரிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசோடு இணக்கமான போக்கை கடைபிடிக்காமல் எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் சச்சரவு, எதுக்கெடுத்தாலும் கேள்வி கூச்சல், இதை போட்டு இருந்த கட்சிகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், எஃப்ஆர்பிஎம் சொல்லிட்டு. இன்னைக்கு நான் விரிவாவே உங்களுக்கு சொல்றேன். அதனாலதான் விஜய் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு எவ்வளவு நிதி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்கும்போது கூட சொல்றாரு, நான் என்ன நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சார். இதுவே மிகப்பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டே, ஒரு சிக்ஸர் அடிச்ச மாதிரி பார்க்கலாம்ல சார் நம்ம? இல்ல, அது சிக்ஸர் இல்ல. ஒவ்வொரு சிஎம்மும் இதுதான் பண்ணிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது திரு ஜெயலலிதா அவர்கள். எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ன்றது எப்படி மத்திய அரசு சப்மிட் பண்றதோ அது மாதிரி மாநில அரசு நிதிநிலை அறிக்கைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த நிதிநிலை அறிக்கையிலேயே போன அரசாங்கம் எந்த நிலைமைக்கு விட்டு போச்சு மாநிலத்தைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்துடும். அந்த நிதிநிலை அறிக்கை கொடுத்த பிற்பாடுதான் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும். அதான் அவர் சொல்றது வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு. அவர் வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு. அந்த சட்ட ஒழுங்க முதல்ல அவர் அதுக்கு தனியா ஒயிட் பேப்பர் ரெடி பண்ணி போட்டாருன்னா, அப்போ போன ஆட்சியோட திறன்மிக்க ஒரு சேவை, மக்களுக்கு ஆற்றிய சேவை எல்லோரு கண்களுக்கும் தென்படும், தெளிவாக புரிந்துவிடும். தட்ஸ் ஹவ் யூ கார்னர் தெம். எப்படி இருந்தாலும் நிதிநிலை அறிக்கை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துதான் ஆகணும். தமிழகம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துதான் ஆகணும். நிதி மந்திரி சப்மிட் பண்ணி தான் ஆகணும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி. ரெண்டாவது, எஃப்ஆர்பிஎம், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003. அதுக்கப்புறம் நடந்த செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனா ஸ்டேட்ல 2021 இந்த ஆட்சி, அதாவது போன ஆட்சி, கடந்த ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க அதை அமெண்ட் பண்ணாங்க. 3% மேல டெபிசிட் இருக்கக்கூடாது. உங்களோட வருவாய்க்கும் உங்களோட செலவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், செலவு என்பது உங்களோட வருவாயோட 3% மேல போகக்கூடாது. அதுக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கணும். உங்களோட மொத்த ஜிஎஸ்டிபி உற்பத்தியில உங்களுக்கு 60% வரைக்கும் நீங்க என்ன சொல்றது, பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட பாரோயிங் 60% வரைக்கும் இருக்கலாம். தேவைப்பட்ட மற்ற லோன்ஸ் மூலமா 0.50% டாப் அப் பண்ணிக்கலாம். 3.50% வரைக்கும் டாப் அப் பண்ணிக்கலாம் டெபிசிட்ட. இன்னொரு விதத்துல எடுத்து பாத்தீங்கன்னாலும் மத்திய அரசோட டெபிசிட்டும் ஸ்டேட்டோட டெபிசிட்டும் சேர்ந்து 40% தாண்டக்கூடாது. ஸோ இந்த பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் என்பது எதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னா, அரசாங்கத்தோட செலவினங்களை எப்படி குறைச்சிக்கிறது, எப்படி இருக்கிற நிதி வச்சுக்கிட்டே அரசை எப்படி நடத்துறது. தமிழ்நாடு 3.48 கிட்ட வந்துருச்சு டெபிசிட். சார், இங்க ஒரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்கும்போது, அதாவது கஜானாவே காலி பண்ணிட்டு திமுக காரங்க போயிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, ஸ்டாலின் அவர் அங்கிருந்து பதிலடி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வரம்புக்குள்ளதான் நாங்க கடனை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. சார், இது என்ன சார் வரம்புன்றது? 10 லட்சம் கோடி கடன் ஆக்கியிருக்காங்க, இது என்ன சார் வரம்பா என்ன அவங்களுக்கு? அதாவது ஸ்டேட்டோட மொத்த ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருந்தது, அவங்க வாங்கின கடன் எவ்வளவு இருந்தது, அதுதான் கணக்கு. அப்படி பார்த்தா கூட வரம்ப மீறி தான் இருக்கே தவிர்த்து வரம்புக்குள்ள இல்ல. வரம்ப மீறி எப்படி இருக்குன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அறநிலைத்துறையில இருந்து கூட காசு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பல்கலைக்கழகங்கள்லயும் எத்தனை கல்லூரிகள்லயும் புது ஆசிரியர்களை வேலையில் அமர செய்யாமல், புது ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்காமல் இவங்க தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. வேகன்சிஸ் எவ்வளவு உருவாயிருக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல, பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல, பிளஸ் யூனிவர்சிட்டிஸ்ல. இந்த வேகன்சிகள் உருவாவதால் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் பிரைவேட் காலேஜுக்கு மக்கள் படையெடுக்கிறாங்க. இதனால பிரைவேட் காலேஜுகளோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி. பிரைவேட் காலேஜுகளுக்கு வரக்கூடிய பணம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அப்போ கவர்மெண்டோட முக்கிய தலையாய கடமை கல்வியை கொடுப்பது. ஆனால் சாராயத்தை வளர்ப்பது கடமையாக நினைத்து கொண்டால் என்ன செய்வது?
சரி, பழைய பே கமிஷன் ரெக்கமெண்டேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? இல்ல அவங்களோட இது அது என்னது பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? எதுவுமே பண்ணலையே. அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனாலயும், எப்ப பார்த்தாலும் சென்டரோட ஒரு விரோதமான, ஒரு சுமூகமான போக்கை கடைப்பிடிக்காத ஒரு காரணத்தினால்தான், அ இந்த இந்த முறை தேர்தலில் இது போன்ற ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிட்டது. 2.78 லட்சம் கோடியில இருந்த கடன் எப்படி 10 புள்ளி சம்திங் வந்து இன்னைக்கு கடன் அதிகரிச்சிருக்கு. எதனால ஓகே, உங்க குரோத் பெர்சன்டேஜ் வந்து டபுள் டிஜிட்ல இருந்தது. நீங்க குரோத்த குடுத்தீங்க. ஆமா. பஞ்சாபோட, கேரளாவோட 10 வருடம் கம்யூனிஸ்டுகள் ஆண்ட கேரளாவோட தமிழ்நாடோட நிதிநிலை நல்லா தான் இருக்கு. ம். அண்டர்லைன் த வேர்ட் கேரளா. கம்யூனிஸ்டுகள் ஆண்ட கேரளா. பினராயி விஜயன் அரசு கீழ் இருந்த கேரளா அரசாங்கம். அதோட தமிழ்நாடோட நிதி நிலைமை நல்லதா இருந்தது. அதாவது அவங்களோட கடன் சுமை கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் இருந்தது. அதிகம் கடன் வாங்கின மாநிலம் எடுத்து பார்த்தா மகாராஷ்டிரா வாங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வாங்கிட்டு இருக்கு. மோசமான மாநிலங்கள் பட்டியல்ல இருக்கிறது வந்து பஞ்சாப். பஞ்சாப்ல அதுக்கு முன்னாடி 5 வருடங்கள் காங்கிரஸ் கட்சி, இப்ப ஆப் கட்சி. கேரளால எந்த கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி 10 வருஷமா. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி. அதே மகாராஷ்டிரால வந்து அவங்க வாங்குற கடன் அதிகமா இருந்தாலும் அவங்களோட ஜிஎஸ்டிபி அதிகமா இருக்கு. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது அந்த மாநிலத்தின் உற்பத்தி திறன் அதிகமா இருக்கு. தமிழ்நாடோட மாநிலத்தின் உற்பத்தி திறனும் அதிகமா இருக்கு. தமிழ்நாடு மாநிலத்தின் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் கடந்த 5 ஆண்டுகள் அரசுல நடந்த சாதனைகள் மட்டுமல்ல. இயற்கையாகவே திரு காமராஜர் காலத்தில் இருந்தே அதற்கான அடித்தளத்தை அவர் நல்லா அமைத்து கொடுத்தார். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ஸா இருந்தது. சுதந்திர இந்தியா வந்த பிற்பாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் தமிழ்நாடுல வந்து அதிகமா இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ற அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் யார் என்று பார்த்தால் திரு காமராஜ் அவர்கள், சி சுப்பிரமணியம் அவர்கள், திரு வெங்கட்ராமன் அவர்கள். கன்வீனியன்ட்டா அவங்க பேரெல்லாம் மறந்துடுவோம். நம்ம தெரிஞ்சதெல்லாம் 2-3 பேருங்க தான். ஸோ அவங்க கொடுத்த அந்த கட்டமைப்புல 1990க்கு அப்புறம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியோ தவறோ முரசொலி மாறன் போன்ற சிலர் வந்து கொள்கை ரீதியாக இன்னும் சொல்ல போனா வருவாயை பெருக்கும் விதத்தை வந்து ஓரளவுக்கு புரிந்த நபராக அவர் சில விஷயங்களை முன்னெடுத்தார். குறிப்பிட்ட அவர் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கும்போது. இன்ஃபேக்ட் அவர் அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ண பார்ட்டியே கம்யூனிஸ்ட் தான். யாரு? திரு முரசொலி மாறன் அவர்கள். அது மாதிரி இருக்கிற போது அவர் வாஜ்பாய் மினிஸ்ட்ரியில காமர்ஸ் மினிஸ்டரா இருந்தார் நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டரா இருந்தார் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்பயுமே வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் இருக்கு, சாலிட் பேஸ் இருக்கு. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல அந்த சாலிட் பேஸை நம்ம தொலைச்சிட்டு வரோம். சரி சார், இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது விஜய் அவர்களுக்கும் இன்னும் ஒரு சைடு பிரச்சனையா இருந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு எப்படி ஒரு வந்து 5 வருஷம் ஆட்சி அமைப்பாருன்னு தைரியமா சொல்றீங்க? நீ தானே சட்டமன்றம் தொடங்கி இருக்கு. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். இந்த 6 தேவையா இல்லை 6x5 இல்ல 7x5 தேவையான்னு சொல்றது தெரிஞ்சிடும் நம்ம. எப்படி சார்? 7x5 எவ்வளவு? 35 வரும். அதுக்கு மேலேயே வரும். அப்போ வந்தா கவர்மெண்ட் ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்கும். அதிமுக பிளவு பெற்று கன்ஃபார்மா ஒரு கட்சி இந்த வருஷம் வரும்ன்றீங்களா? நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இந்த திமுகவில் இருந்து ஊடுருவிய சக்திகள் வந்து திரும்பி திமுகவோட கேம்புக்கே போயிடும். ஏன்னா அவர் சிஎம்ஆ இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலையிலயும் அவர் எட்டி பார்க்கக்கூடிய சூழல் அவருக்கு நல்லதல்ல. ஏன்னா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்த அப்புறம் அவர் என்ன பண்ணும், அவர் மூச்சு விடணுமா மூச்சு விடக்கூடாதா, அவர் கையெழுத்து போடணுமா போடக்கூடாதா, பேசணுமா பேசக்கூடாதா, இதை தீர்மானிக்கிற இடத்துல நீங்க 6 பேர் இல்ல. இன்னும் சொல்ல போனா அவரை எதிர்த்து அவருக்கு எதிராகத்தான். அதனால்தான் விஜய் வந்து எங்கேயோ டாக்டிக்கல் மிஸ்டேக் பண்ணிட்டாரோன்னு நான் ஃபீல் பண்றது. ஒருவேளை திமுகவே இவங்களை வந்து அந்த சைடுக்கு அனுப்பி வச்சாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சமும் இருக்கு. தேவையானப்ப ஃபியூஸை பிடிங்கலாம் போய் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கூட அமைச்சிருக்கலாம். இல்ல இதை இன்னொரு திராவிட மாடலாவே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்கலாம். பட் எதுவாக இருப்பினும் திரு விஜய் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சிக்கல்கள் என்னன்ற நம்ம பட்டியலிட்டு பார்த்தா, பினான்ஸ் ஒரு பெரிய சிக்கல். அதாவது வருவாய், அரசாங்கத்தின் நிதிநிலையும் வருவாயும் பெரிய சிக்கல். அந்த வருவாயை பெருக்கக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. அதில் ஒரு வழிமுறை
டாஸ்மாக் எவ்வளவுதான் அரசாங்கத்துக்கு பெரிய அளவுக்கு நிதி எடுத்துட்டு வந்தாலும் டாஸ்மாக் அதே அளவுக்கான கெட்ட பேரையும் அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு வரும். குடிகாரர்களை வளர்ப்பது அரசாங்கத்தின் திட்டமாக இருந்தால் அது இட் இஸ் அகேன்ஸ்ட் தி பாலிசி ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா மக்களோட வாழ்வாதாரத்தையும் மக்களோட மேம்பாட்டையும் முன்னோக்கி வைத்து அரசாங்கம் நடத்துவதுதான் ஒரு ஸ்டேட்டோட கடமை. ஒரு மாநிலத்தோட ஆட்சி, மாநில ஆட்சியா இருந்தாலும் சரி, மத்தியில் ஆட்சியா இருந்தாலும் சரி, அவங்களோட கடமை. அப்பேற்பட்ட சூழல்ல சாராயத்தை நீங்க குடிங்க, குடிச்சு எனக்கு வருவாயை கொடுங்க அப்படின்னு சொல்றது அது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற கண்ணோட்டம், அவர் கூடிய விரைவில் பிரைவேடைசேஷன் ஆஃப் டாஸ்மாக் எடுத்துட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். பட் இருந்தாலுமே ஸ்டார்டிங்கே அவர் கையெழுத்து போட்டாரு சார். அந்த போதைப் பொருளை ஒழிக்கிற விஷயங்கள் எல்லா பக்கமே தனிப்படையா போதைப் பொருள்ன்றது அது ட்ரக்ஸ். டாஸ்மாக்ன்றது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற கவர்மெண்டே விற்கக்கூடிய போதை. அப்ப அதான் சார் அவர் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிருக்கணும். அததான் நான் சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணோம், இப்ப ஆந்திரால சந்திரபாபு நாயுடு வந்தாரு, 17 to 18% அதுக்கு வேட் போட்டிருக்காரு. ரீச் எடுத்து வந்து, ரீச்னா இத்தனை கிலோமீட்டருக்கு இத்தனை கிலோமீட்டர் தான் டாஸ்மாக் கடை இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காரு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இத்தனை கடை தான் இருக்கணும்னு சொல்லி எடுத்து வந்திருக்காரு. அதுக்கு பிட்டிங் கொடுத்தாரு. பிட்டிங்னா டெண்டர். அதுக்கு முன்தொகை கட்டுவாங்க. கிட்டத்தட்ட லாட்டரி மாதிரி தான் அது. முன்தொகை கட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கடைக்காக 6 லட்சம் கட்டணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேரை மாத்தி சிண்டிகேட் மாதிரி பேரை மாத்திக்கிட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு பேர்ல டெண்டர் போடுவாங்க. இன்னொரு 3 பேர் சேர்ந்து டெண்டர் போடுவாங்க. இன்னொரு 3 அதே ஒரே ஆட்கள் 3 பேரா, ஒரு 9 பேர் ஒன்னா சேர்ந்து 3 டெண்டரா போடுவாங்க. அப்ப 6 லட்சம் 18 லட்சம் வரும். சோ 2 வருடத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 2.5 வருடத்துக்கு ஒரு வாட்டியோ இது டெண்டர் நாங்க புதுப்பிப்போம், 2.5 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு டெண்டர்னு சொல்லி கொடுக்கும் போது டாக்ஸ் ஏத்துங்க, பிளஸ் இந்த டெண்டரும் கொடுங்க, வருவாய் வரும். அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய களங்கமான, உலகத்திலேயே இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அரசுகளிலேயே சாராயத்தை வித்து நாட்டை நடத்தும் அரசு என்ற அந்த இழிப்பேரை திரு விஜய் அவர்கள் தள்ளட்டும். கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வேக்கண்ட் லேண்ட்ஸ், வேக்கண்டா இருக்கக்கூடிய, அதாவது காலி இடங்கள், காலியா இருக்கக்கூடிய, யூஸ் பண்ணாம இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாலேயே இருக்கக்கூடிய நிலங்கள், அதை இண்டஸ்ட்ரீஸுக்கு லீஸுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் தனியா நீங்க கொடவுன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராசஸ்ல கொடவுன்ஸ் கட்டுறதுக்கும், லாஜிஸ்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கொடவுன்ஸ் கட்டுறதுக்கும் நீங்க முன்னோக்கி செல்லுங்க. இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், எக்கனாமிக் டிவிடெண்ட். இதெல்லாம் சார் நான் என்ன சொல்றேன், இப்ப ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி விட்டு செல்லும் போது இதே மாதிரி கஜானாவை வலிச்சு வச்சுட்டு தான் போனார். சுத்தம் வலிச்சு வச்சுட்டு போனாரு. வலிச்சு வச்சுட்டு போனது இல்லாம அவர் விசாகப்பட்டினத்துல ஒரு பேலஸ் கட்டினாரு. 200 சொச்சம் ரூம் இருக்கிற வீடு. டப்பே 35 லட்சம். அதை என்ன பண்றதுன்னு தெரியாம, அதுவும் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு மிகப்பெரிய நடிகை, ஒரு டைரக்டர், திமுகவோட டைரக்டரின் மனைவி, திமுக, அதாவது திமுக கட்சியின் அனுதாபியாக இருக்கக்கூடிய டைரக்டரின் மனைவி அங்க மினிஸ்டரா இருந்தாங்க. தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அவங்க தொகுதி. நகரம், அதை தெலுங்குல கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருந்தாங்க அவங்க. அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. வைசாக்ல கரெக்டா ஹார்பரை, கடலை நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல அதை கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்றதுன்னு தெரியாம கவர்மெண்ட் முடிச்சிட்டு இருக்கு. மாசம் 40 லட்சம் ரூபாய் அதுக்கு ஈபி பில்லே வருது. சும்மா லைட் போட்டு விட்டாலே. இது ஜெகன்மோகன் ரெட்டி பண்ண செலவு. அது மாதிரி நிறைய தேவையற்ற செலவினங்கள். தெலுங்கு மேண்டட்டரியா ஸ்கூல்ல இருந்த லாங்குவேஜ படிக்கணும், எல்லா பசங்களும் தெலுங்கு படிக்கணும்ன்றத எடுத்துட்டு இங்கிலீஷ் படிக்கட்டும்னு சொல்லி எடுத்து வந்தாரு. இது மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணதுனால்தான் 181ல இருந்து 5 எடுத்துட்டு வெறும் 11 கொடுத்தாங்க மக்கள். இப்ப சந்திரபாபு வந்தப்புறம் போன அரசோட என்ன சொல்றது, சுணக்கமான போக்கின் காரணமாகவோ, மெத்தனமான போக்கின் காரணமாகவோ மேர்செக் ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கியாவும் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இது மாதிரி எத்தனை நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு கணக்கில் அடங்காது. கட்டபொம்மன்ல சிவாஜி இப்படியே கைய வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை டைலாக் அடிப்பாரு. ஜாக்சன் துரை கேட்பாரு,
நீர்கள் குற்றம் செய்துள்ளீர்கள் என்னவென்று அதுக்கு ஜாக்சன் துரை சொல்லுவோம், 1 2 பட்டியலிடுவதற்கு எண்ணிக்கை தெரியாத குற்றம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியே பண்ணிட்டு அப்போ உனக்கு நம்பரே தெரியலன்னா எண்ணிக்கை தெரியாத குற்றம். அவ்வளவு எண்ணிக்கை தெரியாத குற்றங்களை அவர் பண்ணதுனால்தான் மக்கள் புறக்கணிச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணாம இவர் வந்து ஒரு புதுவிதமான டெவலப்மெண்ட் ஓரியன்ட் மாடலாகவும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை மேம்படுத்தக்கூடிய ஒரு மாடலாகவும் இவர் எடுத்துட்டு வந்தாருன்னா தமிழ்நாடோட எழுச்சி பாதை இன்னும் சீக்கிரமா இருக்கும். இவருக்கென்று ஒரு தனி இடம் கிடைக்கும். இவர் எடுத்துட்டு வரக்கூடிய ரிஃபார்ம்ஸ்ல முக்கியமான ரிஃபார்மா இருக்கக்கூடியது தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டோட பாதுகாப்பு. போன அரசில் இருந்த பல்வேறு விஷயங்கள்ல ஒண்ணு வந்து அதிகார வர்க்கம், IAS IPS இவங்களெல்லாம் இவர் வந்து பார்த்து திறன்மிக்கவர்களா இருக்காங்களான்னு யோசிச்சு அவங்களோட பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பார்த்து செலக்ட் பண்ணணும். இன்டெலிஜென்ஸ் ரிஃபார்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு தேவை. வெறும் வந்து ஒரு ட்ரக்கை பிடிக்கிறதுக்கான போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அமைச்சா போதாது. அதுக்கு தனி இன்டெலிஜென்ஸ் விங்க வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி ஆகும். ஆபரேஷன்ஸ் ஓகே, பட் யார் பண்றான்ற அந்த துப்பு முதல்லயே கிடைச்சாதான் இன்டெலிஜென்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஸோ இன்டெலிஜென்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. தமிழ்நாடுக்கு வந்து பற்றாக்குறை இல்லை திறன்மிக்க ஆபீசர்களோட பேர்களுக்கு. உதாரணத்துக்கு சென்டருக்கே வந்து ஒருத்தர் வீரப்பனை கொண்டவர், ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு காஷ்மீர்ல ஆபரேஷன்ஸ் பண்ணவர், திரும்பி நக்சலிசம்க்கு வந்து அவரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே ஸ்பெஷலிஸ்டா ஒரு அட்வைசரா ஹோம் மினிஸ்ட்ரிக்கே இருந்தவர். அவர் போன்ற ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர் போன்ற ஆட்களை இவர் வந்து அணுகணும், அட்வைசரி போர்ட்ல எடுத்துட்டு வரணும். முன்னாள் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் 27 வருஷம் 30 வருஷம் வரைக்கும் சர்வீஸ் போட்டு ADGP ரேங்க்ல ரிட்டையர் ஆன ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிரசிடென்ட் மெடல் வாங்கின ஆபீசர்ஸ். அவங்க வந்து தே ஆர் நோன் ஃபார் தேர் இன்டிகிரிட்டி. நான் வேணுமென்ட்டே தான் பேர்களை சொல்லாம அவாய்ட் பண்றேன். நான் வெளியே வந்த பேர்கள், யூடியூப்ல மூலம் வெளிவரும் பேர்கள், யூடியூப் மூலம் யூடியூபர்களாக இருக்கவர்கள் பேர்களோட அவர்கள் வேலையை அமைதியாக திறன்பட செய்து ஓய்வு பெற்ற பிற்பாடு எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நாட்டை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிற நிறைய ஆபீசர் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. IPS ஆபீசர்ஸ், அதே போல் IAS ஆபீசர்ஸ். இன்னும் சொல்ல போனா இவருக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது சற்றே நம்பிக்கை குறைவாக இருப்பின் ஆந்திரா யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னடான்னா, மற்ற ஸ்டேட்ல இருக்கிற தமிழ் பேசக்கூடிய ஆபீசர்ஸை வந்து ரிப்பேட்ரியேஷன், அதாவது டெபுடேஷன்ல தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாங்க. இவருக்குன்ட்டு ஒரு தனி டீம் இவர் அமைச்சுக்கலாம். அதுக்கு சென்றக்கூடிய ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிச்சாருன்னா இவருக்குன்ட்டு ஒரு தனி டீமை உருவாக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆபீசருங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு அதிமுக இல்ல திமுக ஆட்சியில இருந்தவங்க தான். சோ இவருக்கு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு அச்சம் TVKல நிலவிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர் இஸ் கவர்மெண்ட் ஆபீசர், அவங்களை அவ்வளவு டவுட் பட தேவையில்லை. அப்படி இருந்தா கூட இவருக்கு இருக்கக்கூடிய கோர் டீம் வந்து இவர் மாற்றி அமைத்துள்ளார். புது செக்ரட்டரிஸை போட்டிருக்கார். அதே சமயத்துல இவர் புது விங்ஸுக்கு வந்து இவர் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸுக்கு வந்து கிளீன் ஸ்லேட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா, அரசியல் ரீதியாகவும் கிளீன் ஸ்டேட்டா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாகவும் கிளீன் ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா இவர் பண்ண வேண்டிய வேலை முதல்ல இந்த 6 -6 ஆக்கி +37 ஆக்கணுமோ இல்ல 47 ஆக்கணுமோ அவர் கையில இருக்கு. நெக்ஸ்ட் இவர் பண்ண வேண்டிய வேலை கிளீன் ஸ்டேட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா பழைய அதிகார வர்க்கத்தை பரிசீலித்து யோசித்து அவர்களை நெருங்க விடுவது. இல்லைன்னா சென்டரோட ஹெல்ப்போட மற்ற ஸ்டேட்ல இருந்து டெபுடேஷன் எடுத்துட்டு வரும். நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணிருக்காரு, KCR பண்ணிருக்காரு, இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பண்ணிட்டு இருக்காரு. பல்வேறு மாநிலங்கள்ல இது ப்ராசஸா இருக்குங்க, ப்ரொசீஜரா இருக்கு. சென்டர் கூட ஒரு இணக்கமான சூழல் இருந்தா ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இவர் கேட்டாருன்னா கொடுக்காம போகவே மாட்டாங்க. இது நடக்கும். அதை விட்டு அவர் வந்து யூடியூபர்களான முன்னாள் அதிகாரிகளை வந்து நம்பினாருன்னா கஷ்டம். ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இலைப்பாலம் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.